பிரபல இந்தி நடிகர் சதீஷ் ஷா அவர்கள் தன்னுடைய 74 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக மும்பையில் காலமாகியிருக்காரு. பாலிவுட் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் சதீஷ் ஷா இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பிரபலங்கள் எல்லோருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இவர் மெயின்ஹூனா, ஹம் சாத் சாத் ஹெயின், அதற்கப்புறமா ஹல்ஹோ நாஹோ, ஜூட்வா உள்ளிட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நிறைய இவர் கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கார். சின்ன திரை தொடர்கள்லையும் நடிச்சிருக்கார். இவர் நடித்த சாராபாய் வெர்சஸ் சாராபாய் என்ற தொடர் இன்னமுமே இவரை பிரபலமாக்குச்சுன்னு தான் சொல்லணும். மும்பையில் மனைவி மதுவோடு வசித்து வந்த இவர் சிறுநீரக பிரச்சனை காரணமாக அவதிப்பட்டு வந்திருக்கார். இதற்காக மும்பையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். சிகிச்சை பலன் இல்லாமல் அக்டோபர் 25 காலமாகியிருக்கார். அவருடைய மறைவுக்கு பாலிவுட் பிரபலங்கள் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக எல்லோராலேயுமே அறியப்படக்கூடிய சதீஷ் அவர்கள் திடீரென காலமாக இருக்கக்கூடிய செய்தி எல்லோருக்குமே வேதனை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவருக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க. அதுலேயும் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருக்கிறாரு. நிறைய படங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அப்படின்னா நிச்சயமாக எல்லோராலையும் அறியப்படக்கூடிய ஒரு நடிகராக தான் இருப்பார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்தவருக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போது அவர் காலமாக இருக்காருன்ற செய்தி ரொம்பவே ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அவருடன் இருக்கக்கூடிய சக நடிகர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் அதே போல் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதே போல் நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து அதுவும் இது போல் சிறுநீரக பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா உடலில் கோளாறு, உடல்நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. எல்லோருமே திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உண்மையிலேயே அவர்களை மறுபடியும் நம்மளால் பார்க்க முடியாது, அவங்களுடைய நடிப்பை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்பவே வேதனையாக தான் இருக்குது. நம்மளுடைய சார்பாக சதீஷ் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.